காண வேண்டும். இயேசு தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிருந்தும். இயேசு தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிருந்தும். முதல் எங்கள் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். என் சேலத்திலே என் கண்கள் காண வேண்டும். இயேசு தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிருந்தும். இயேசு தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிருந்தும். சபைகள் எல்லாம் தூய்மையாக சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சியாக வாழனுமே, சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழனுமே. இயேசு தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் புதல் எங்கள் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். என் புதல் எங்கள் சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். எங்கள் குடும்பங்களில் என் கண்கள் காண வேண்டும். என் புதல் என்னிடத்தில் என் கண்கள் காண வேண்டும். இயேசு தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா கதறுகிறேன், மனமிரங்கும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். இயேசு தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா மனமிரங்கும். அப்பா என் புதல் என் சேலத்திலே என் கண்கள் காண வேண்டும். என் புதல் என் சபைகளிலே என் கண்கள் காண வேண்டும். இயேசு தேவா கதறுகிறேன், தேசத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா, இயேசு தேவா நாங்கள் கேட்கிறோம். ஓ ராகதன மரியாந்தனமா, ஹalleluya ஹalleluya. ஜெபாவிய ஊற்று
திரும்பி நேசரையே நேசிக்கணும். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணும். இயேசு தேவா என் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். இயேசு தேவா தேசத்தின் மேல் மனம் இறங்கும். என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எல்லாரும் சொல்லாம எழுப்புதல் என் சேலத்திலே என் கண்கள் காண வேண்டும். இயேசு தேவா கதறுகிறேன். என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா என் குடும்பத்தின் மேல் மனமிரங்கும். இயேசு தேவா கதறுகிறேன். என் சபையின் மேல் மனமிரங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த எழுப்புதல் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ராஜா. என் மூலியமாய் கடந்து வரட்டும் ஐயா. எங்கள் சபை மூலமாய் எழுப்புதல் வரட்டும். அது என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஓ கர்த்தர், எங்களை பரிசுத்தமாக்கி எங்களை பயன்படுத்துவீராக. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஐயா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு தேவா ஹல்லேலூயா. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் மேல் மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கலாம். ஒரு பாட்டை பாடி எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டுமே காற்று வீசட்டுமே, வீசட்டுமே தேசத்தில் வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும் காற்று சேனையாய் எழுப்பி வீசிடுதே. ஆமென். என் மேல் வீசட்டும், எங்கள் சபையின் மேல் வீசட்டும், எங்கள் பட்டணத்தின் மேல் வீசட்டும், எங்கள் தேசத்தின் மேல் வீசட்டும்.
என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, தேசத்தில் வீசட்டுமே. தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. தீர்க்க தரிசன எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, தேசத்தில் வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. எல்லாரும் சொல்லலாம். அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்களை உருவாக்குதே. உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று பாடலாம். ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்கள் உருவாக்குதே. ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்கள் உருவாக்குதே. உருவாக்கும் காற்று, உயிர்ப்பிக்கும் காற்று என் மேலே வீசிடுதே. உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, தேசத்தில் வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசட்டும். வீசட்டும் வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, தேசத்தில் வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசட்டுமே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசட்டுமே. எழுப்புதல் காற்று வீசிடுதே. தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே. தேசத்தின் எழுப்புதல் வீசி. நீங்க எல்லாம் சொல்லுங்க. எழுப்புதல் காற்று வீசிடுதே. தேசத்தின் எழுப்புதல். காற்று என் மேலே வீசிடுதே. அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி.
அதிசயம் இது. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். கட்டிடம் தாங்கி மூளைகளாயிற்று. கல்லப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கி மூளைகளாயிற்று. கர்த்தர் செயலில் அதிசயம் கைதட்டி பாடிடுவோம். கர்த்தர் செயலில் அதிசயம் கைதட்டி பாடிடுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி வாணி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி வாணி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், ஜெயம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தை கர்த்தர் இதயத்திலே போட்டிருக்கிறீர் அப்பா. அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ கொள்ளைகள், எத்தனையோ காரியங்கள் நாம் கேள்விப்படுகிறோம். இதற்காக சபை ஜெபிக்கட்டும். ஆண்டவரே நீர் வாரும். ஆண்டவரே சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், சபையை பரிசுத்தப்படுத்தும், தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. Thank you Jesus. நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. நீங்க
நாதா சீக்கிரமாய் வாரும் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க இன்னும் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் சபையை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி ராஜா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் பரிசுத்தத்தை கேட்கிறோம், இடத்திலே கேட்கிறோம் ஐயா. கருவை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. இயேசுவே வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்க ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறோம் நாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் தேசத்திலும் எங்கள் பட்டணங்களிலும் எங்கள் சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் என்னிலும் செயல்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனத்தை அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே 688வது பக்கம், சங்கீதம் 33 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜனங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை தேசத்துக்கென்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேசத்தில் எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டாலும் அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. மெஜாரிட்டி தேசத்திலே ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இல்லாமல் இருந்தாலும் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் அது வல்லமை உள்ள ஜெபம். ஆமேன். இந்த ஜெபத்தை போல இந்த பாடல்களை நாம் பாடின ஆண்டவரை எழுப்புதல் எங்கள் தேசத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்குள் அது முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் என்ன பண்ணுறா,
நீதியை விரும்புகிற தேவன். ஆமென். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேசத்தில் அப்படிப்பட்ட நீதி நியாயங்கள் அநேக இடத்தில் காணப்படாமல் இருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்தில் நீதி நியாயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். தேசத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இவர்களுக்காக தேசத்திற்காக ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்முடைய கான்டெக்ஸ்டில் இதை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் குதிரை இல்லை, ரட்சிப்பதற்கு பீரங்கியோ மிசைலோ வேறு எந்த AK-47 வேறு எந்த ஆயுதமும் அவைகள் ஒரு தேசத்தை காப்பாற்ற முடியாது. அது எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அவைகள் தேசத்தை தப்ப முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஆயுதங்களிலே சண்டை வந்து கொண்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் பயோ வார், பலவிதமான சைபர் வார், இன்னும் எத்தனையோ காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அது எல்லாவற்றின் மத்தியிலிருந்தும் தேசத்தை காப்பாற்ற ஆண்டவருடைய கரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதற்காக தேசத்துக்காய் திறப்பில் நிற்க ஒருவேளை மிலிட்ரி பீப்புள் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா நாளும் தேசத்துக்காக அவங்க ஆர்மி பீப்புள் பார்டரில் அவர்கள் நிற்கிறார்கள். ஆமீன். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தை ஆளுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி அட்லீஸ்ட் வருஷத்தில் 2 நாள் எந்திரிச்சு வந்து நம்ம சபையாய் கூடி 26ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் நாம் ஜெபிக்கிறோம். மற்ற வாரந்தோறும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக இந்த 2 நாளில் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார். ஆமேன். டு ஸ்டார்ட் வித் சேலத்துக்காக நம்ம முதலாவது ஜெபிக்கணும். உங்கள் ஏரியாவுக்காக, சபைக்காக, இந்த குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் தேசம், பட்டணம். அல்லேலூயா. அதற்காக நம்ம உண்மையாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆமென். 19ஆம் வசனம் ரொம்ப ஹைலைட் பண்ணி நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி தேசத்தில் அநேக இடங்களிலே உலகத்தில் யுத்தங்கள் ஆரம்பித்திருக்கிறது. எல்லா யுத்தத்திலும் முடிவிலையும் பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் பயங்கரமான கொடிய பஞ்சத்தின் காலத்தில் நாம் போனாலும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் எல்லாரும் சொல்லாமா நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பஞ்சம், எவ்வளோ யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்பட்டாலும் நாம் அவைகளை பார்த்து பயப்படாமல் கர்த்தருடைய கண் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷலாக ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய ஜனத்தை ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் பாதுகாக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அல்லேலூயா. அதே பேஜில் 34ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் எழும்பி நின்று தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இத்தனை நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தை போடு நம் பாடல்களை பாடினோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் ஜெபிக்க போகலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? தேசத்துக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் தேசம் பாழாய் போகாதபடி சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன் என்று கர்த்தருடைய சத்தம் என் காதிலும் உங்கள் காதிலும் கேட்டுக்கொண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ நான் வந்திருக்கிறேன் என் தேசத்திற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை முற்றிலும் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். தேசத்தை பாதுகாக்கும்படி ஆமென். ஹல்லேலூயா. எல்லையில் நின்று கொண்டிருக்கிற வீரர்களுக்காக ஜெபிப்போமா? ராத்திரியும் பகலும் தூங்காமல், பனி என்றும் வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல் தன் சொந்த குடும்பத்தை விட்டு ஆமென் ஹல்லேலூயா நாம் நிம்மதியாக இருக்குவதற்காக அவர்கள் எல்லையிலே பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்களே. அப்படிப்பட்டதான குடும்பங்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அவருடைய பெற்றோருக்காக, அவர்கள் விட்டு போன குடும்பங்களை கர்த்தர் அவளை பாதுகாப்பும்படியாக ஆமென் நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் அவளுக்கு தரும்படிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லையிலே
படையில் நின்று பாதுகாப்பு படையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து ஜெபிக்கிற சத்தம் உங்கள் காதில் கேட்கணும். நம்ம ஜெபிக்கிற சத்தம் நம்ம காதில் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சுவரை அடைக்கிறதான காரியத்தை மாபெரும் ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே இந்திய தேசத்தின் ரட்சிப்பை எங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இந்த சேலம் பட்டணம் தமிழ்நாட்டின் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக திறப்பலை நிற்கத்தக்கதான முழங்காலிலே யுத்தம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3 படையில் இருக்கிற காலால் படை, விமானப்படை, கப்பல் படை, எல்லா படை வீரர்களுக்காக ஜோமனுவம்மா கர்த்தர் எல்லாரையும் பாதுகாக்கும்படிக்கு ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் அவள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆமே. இந்த கொடியை நல்ல அழகாக குத்திருக்கிறோம் நம்ம கையில். ஆனால் கொடி காத்த குமரன் ஒருத்தர் இருக்கார். அந்த கொடி கீழே விழாமல் பத்திரமா பிடிச்சிருந்தார். அந்த பெரிய ஒரு சாதாரண கொடி நினைக்கிறோம். தேசத்தின் மேல் அவ்வளோ பற்றுள்ள மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை விட ஒரு அடி நம்மளை கர்த்தர் மேலே வைத்து ஆத்துமாக்கள் கீழே விழாதபடிக்கு கரங்களை உயர்த்தி அவளை பிடிக்கத்தக்கதாக தேவ அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே போடும்படிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். யூத ராஜ சிங்கம் அந்த கொடியை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபம்ங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கொடிக்காக தன் ஜீவனை போனாலும் அந்த கொடியை பிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே சிலுவை கொடியை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் கைகளை நாங்கள் பிடித்திருக்கும் பொழுது ஆண்டவரே அதை தவற விடக்கூடாது, கீழே விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. அதை பத்திரப்படுத்த வேண்டும், ஜாக்கிரதைப்படுத்த வேண்டும். பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நாங்களே ஆகாதவளாய் போய்விடாதபடிக்கு எங்கள் சரீரங்களை அடக்கி கீழ்ப்படுத்தத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக. பரிசுத்தம் என்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காய் நிற்கத்தக்கதான குற்றம் சாட்டப்படாத விசுவாசிகளாய் ஊழியக்காரராய் நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. சத்துரு குற்றம் சாட்டுகிறவன், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பஞ்சம் வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி நாட்களிலே வெள்ளியும் பொன்னையும் ரோட்டில் கொண்டு கொட்டுவாங்களாம். இது எங்களுக்கு ரட்சிக்காதுன்னு சொல்லி. ஆமேன். சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லார் வீட்லேயும் தங்கம் பவுன்லாம் இருக்கும், சோறு இருக்காது. அந்த கடைசி காலத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். வசனத்தில் ஒன்று பொய் சொல்லாது. அந்த காலத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொன்னது தான். அவர் அந்த மாற்றி எடுத்து திருத்தி எழுதுகிற தேவன் அல்ல. வேதத்திலே ஒரு தடவை சொல்லியிருந்தால் அது சொன்னது தான். ஹல்லேலூயா ஆமென். திறப்பலை நில்லுங்க. பஞ்சத்தில் எங்கள் தேசம் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். நல்ல திட்டங்களை தாங்கப்பா. ஆமென். கடைசி மனுஷன் வரைக்கும் உணவு கிடைக்கணும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. நம்முடைய இந்திய தேசம் இது என்னுடைய தேசம் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே, இது என்னுடைய பட்டணம், இது என்னுடைய நாடு என்கிற ஒரு உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே கொடுப்பீராக ஆண்டவரே. உதவி செய்யும் அப்பா. பட்டினி, பசி, பஞ்சம், நிர்வாணம் இதெல்லாம் எங்களுடைய தேசத்திற்கு வராதபடிக்கு தேவன் எங்களுக்கு தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஆமென் பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. குன்றுகள் விழும் என்று வசனம் சொல்லுகிறது. அசையும். ஹல்லேலூயா. கண்ணு முன்னாடி அசைறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா இயற்கை சீற்றங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. மனிதர்கள் வாழ்கிற இடத்திலே சுகித்திருக்கும்படி தேவன் மனம் திரும்பத்தக்கதாக தேவன் எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பல மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள், பல இனத்தவர் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்றும் அவர் இந்த பூமியை
ஆட்சி செய்ய வரப்போகிறார் என்றும் அவர்கள் அறியத்தக்கதாக அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே ரட்சிப்பை அறியட்டும் ஆண்டவரே. எங்கள் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், பிரைம் மினிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதும் ஒரே பார்வையாய் இருக்கணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல இந்த தேசத்தின் தலைவரை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. ஒரு தகப்பனுடைய இருதயம் பாரபட்சம் இல்லாதபடிக்கு எல்லா மாநிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்கத்தக்கதாக, எல்லா மாநிலங்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நல்ல திட்டங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்மளுடைய பிரதமருக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவரை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிகாரங்கள் எல்லாம் கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் அவரை ரட்சிப்புகளை நடத்துவீராக. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆகாச பேருக்கு ஆமென், ஹல்லேலூயா. தூக்கம் வராத பொழுது ஆமென் ஞாபக புஸ்தகத்தை எடுத்து வாசித்தது போல கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த பூமியை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அவர் ஆண்டவரை நன்கு அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் தரிசனத்தை கொடுப்பீராக. முதலமைச்சருக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல திட்டங்களை கொடுங்க. இந்த தமிழ்நாடு எல்லா விதத்திலும் ஆஸ்வதிக்கப்படணும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடாய் மாற்றுங்க ஆண்டவரே. கரங்களை கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து ஆமென். சோத்திர சோத்திர தமிழ்நாட்டுக்காக ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா திட்டங்களும் எல்லா ஜனங்களுக்கு போய் சேரணும் ஆண்டவரே. லஞ்ச ஊழல்கள் எங்கு வரக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அநேக குழந்தைகள் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம தேசத்தில் பிச்சைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக யாரும் அன்னைக்கு வேலை செய்வதற்கு அவளுக்கு மனமில்லை. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் தன் கையினாலே வேலை செய்து சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்கு அந்த அவல நிலைமை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆண்டவரே அப்பா முதலமைச்சருக்காக அவருடைய நல்ல சுகம் பலனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கலெக்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, போலீஸ் அதிகாரிகளுக்காக ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் தமிழ்நாடை பத்திரப்படுத்துங்க, ஜாக்கிரதைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. தண்ணீர் தேவையான தண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த மழை காலத்தில் தமிழ்நாடு பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்ல ஆண்டவரே தண்ணீர் வடிகால்கள் ஆங்காங்கே வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தரமுள்ளதாக இருக்கட்டும். ஆமென். சாலைகள் தரமுள்ளதாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சாலைகள் தரமுள்ளதாக இருக்கணும். ஆமென். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்ல தரமுள்ள வேலையை செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் கட்டிடத்தை நிலைச்சு நின்னாதான் கூலியை கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டுக்காக சேலம் பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இங்கிருந்து எல்லா பகுதியிலும் ஆமாம் அங்கங்கே குழிகள் வெட்டப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் சரியான வேலையை செய்யத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. எல்லா டாஸ்மார்க் கடையும் திறந்தே இருக்கட்டும். ஆனால் குடி நாவி தேசத்தை விட்டு போகட்டும். அல்லேலூயா. ஆமென். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. குடி நாவி எங்கள் தேசத்தை விட்டு போட்டோம் ஆண்டவரே. நம்ம டாஸ்மார்க்கை மூடுங்க மூடுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். திருட்டுத்தனமாக போய் கள்ள சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. அப்படி அல்ல. குடி நாவி எங்கள் தேசத்தை விட்டு ஒவ்வொரு மனிதன் மேலும் எந்தெந்த மனிதனுக்குள்ளே குடி நாவி வேலை செய்கிறதோ அவைகளாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோடு பாதாளத்திலே அனுப்புகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அந்த மனைவிகள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவளாய் மாற்றுங்கப்பா. ரட்சிப்பை இந்த குடும்பங்களுக்கு தருவீராக. அரசாங்கம் செய்து முடிக்காததை எங்களுடைய ஜெபமும் உடைய பிரசனமும் செய்து முடிக்கத்தக்கதாக எங்கள் ஜெபங்கள் வல்லமில்லதாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுகிறவர்களுக்காக
ஜெபம் பண்ணுங்க. ஃபயர் சர்வீஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து இவங்கெல்லாம் தங்கள் ஜீவனை பணைய வைத்து வேலை செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் இப்போ ஷாப்பிங் போயிட்டுருக்குறோம், 2 நாள் கழித்து வரோம் அப்படின்னு எங்கேயாவது ஃபயர் சர்வீஸில் சொல்கிறாங்களா? தீ பிடிச்சி எரியுது, ஃபயர் சர்வீஸ் வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணால் இப்போ எங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நாங்கள் வர முடியாது, இப்போ நாங்கள் ஷாப்பிங் போயிட்டுருக்குறோம், இப்போ நாங்கள் வேலையில் இருக்கிறோம், வர முடியாது எங்கேயாவது சொல்கிறாங்களா? இல்லை. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறோம், என்ன சொல்கிறாங்க? ஆம்புலன்ஸ் 2 நாள் கழித்து வரோம், வேறு யாராவது பாருங்கள், அப்படி என்ன சொல்கிறாங்களா? இல்லை. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஃபயர் சர்வீஸை போலவும் ஆம்புலன்ஸ் டிரைவரை போல வேலை செய்யணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதில் எந்த நேரையிலையும் அப்படியே போட்டு ரெடியாக நிற்கணும், மிலிட்ரி மேன் மாதிரி. ஃபோன் வந்தால் டக்குன்னு ஓடி அங்கே போய் தேவனுடைய வேலையை செய்யணும். அதற்காக தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம சபைக்கு கர்த்தர் கொடுப்பாராக. என் சௌகரியத்துக்கு அல்ல, என்னுடைய திட்டத்துக்கு அல்ல, தேவனுடைய திட்டம் எங்கெங்கே போய் செய்ய வேணுமோ அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க வீட்டில் கல்யாணம் இருக்கும், மரணக்கட்டுகள் இருக்கும், ஆண்டவரே நல்ல காரியம் கெட்ட காரியம் என்னென்னமோ நடக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்காம தேசத்துக்காக அர்ப்பணித்து இருக்கிறார்களே, அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுமா. ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்காக, டாக்டர்ஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது பார்த்தா அல்லேலூயா. உங்களுக்கு கார் வேணும் ஜெபம் பண்ணால் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல, இது ஒரு பெரிய வேலை. அல்லேலூயா. ஃபயர் சர்வீஸ் மக்களுக்காக ஆமேன். அல்லேலூயா. ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற டிரைவருக்காக ஆமேன். டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அவளை எல்லாம் பாதுகாக்காங்க. குடும்பம் எல்லாம் போலீஸ் அதே போல தான் ராத்திரியும் பகலும் நிற்கிறார்கள். அவருடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. வாலிபர் சத்தம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் சோத்ரு 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 சோத்ருன்னு சத்தம் கேட்கணும். அதான் ஜெப சத்தம். அல்லேலூயா. சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சோத்ரு சோத்ரு சோத்ரம். ஏறு எடுக்கிற ஆண்டவரே, ஏறு எடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சோத்ரு 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 சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. தேவ கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டபடி நியூஸ்லாம் வாசித்திருப்பீங்க. டாக்டருக்கு என்னாச்சு, டைமெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன், நான் டைம் முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர். ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செய்து டைம் பார்க்காதீங்க. எங்கள் முன்னாடியே ஒரு பெரிய டைம் இருக்குது, 3 நிமிஷத்தில் டைம் முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நமக்கு டைம் கொடுத்துருக்குறாரு இந்த டைம் ஜெபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவ பிரசனம். உங்களுக்கு அப்படி ஏதாவது கஷ்டமாக இருக்குது, போகணுன்னா பின்னாடி உட்காந்துக்குவாங்க, நான் சொல்லித்தரேன், அப்படியே எழுந்திரிச்சு போயிருங்க, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் வராது. இதெல்லாம் சபையினுடைய ஒழுங்குகள், நீங்கள் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. முன்னேறு ஒழுங்காக போனால் தான் பின்னேறு ஒழுங்காக போகும். அல்லேலூயா. ஒரு சமயம் உங்களுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியில் ஊசி போடணும், ஒரு அவசர நிலைமை, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும்னா பின்னாடி தயவு செய்து உட்காருங்க, நீங்கள் உடனே போய் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. கர்த்தர் நல்லவர். டாக்டர் பொண்ணை படிச்சிருப்பீங்க, நியாயமாய் கொலை பண்ணி இருக்கிறார்கள். ஊழியம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிப பெண். ஆமென். இப்படி அநேகர் இப்போ டாக்டருக்கு படிக்கவே பயப்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக நானும் நீங்களும் தான் ஜெபிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காம பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே, காம வெறி, ஆமென் ஆமென் அல்லேலூயா, அது பெண்களுக்குள்ளேயும் இருக்குது, ஆண்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆமென். 20 பேரை கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்கிறா, பையனும் இருக்கா. இந்த காம யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியை துரத்தி விடணும். ஆமென் ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காம பிசாசு. ஆமாம் ஆமாம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 பேரை லவ் பண்ணுறது, பார்க்குறவங்களெல்லாம் நான் காதல் பண்ணுறியான்னு ஃபோன் பண்ணி பேசுறது, அது அதை விட இது மோசம். ஆமாம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் கடிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். பரிசுத்தப்படுத்துவாராக, சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக, தேசத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த காம ஆவி இயேசுவின் நாமத்தினாலே சபையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, தேசத்தை விட்டு விலகட்டும் சுவாமி. ஒருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்யக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே
அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒன்றே எங்கள் தேசத்தின் மேல் காணப்படணுமே ஆண்டவரே. நெஞ்சிலும் மார்பிலும் அடித்து முழங்காலிலே உபவாசத்தை ஆண்டவரே நின்று ஜெபித்த பரிசுத்தவான்கள் எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்க கூட தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை தகுதிப்படுத்தி நிற்க வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, உம்முடைய கிருபை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு அதை ஜாக்கிரதைப்படுத்த பத்திரைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். நேர்த்தியாய் சபையை நடத்தி கொண்டு போகணும். இந்த தேசத்துக்கு இந்த சபை தேவை. இந்த சபை ஜெபிக்கிற சபை, இந்த சபை அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு சபை, தேவனுடைய கிருபை உள்ள, தேவனுடைய கிருபை பெற்ற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குகிற அபிஷேகத்தை இந்த மக்கள் மேல் போடுவீராக. எங்கள் ஊழியரை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஊழியரை பயன்படுத்துங்க. உடைய மனைவியும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அடையாளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இன்னும் அநேக நேரம் தேசத்திற்காக நாங்கள் தினமும் ஜெபிப்பதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை. தனித்தனியாய் ஜெபிப்பதை அறிந்திருக்கிறீர். குழுவாய் ஜெபிப்பதை அறிந்திருக்கிறீர். இன்னும் ஜெபாவி எங்களுக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. எத்தனையோ வேலையில் மத்தியிலும் தேசத்திற்காக ஜெபிக்க ஓடோடி வந்த இந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையால் நடத்தும்படியாய் கேட்கிறோம். பரிசுத்தப்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.